ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு நிமிஷம் வலிக்கும், ஒரு நிமிஷம் சந்தோஷமா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ற அப்படின்னா மேட்ரு கிடையாது. வேலைன்னா ஒரு மேட்டரே கிடையாதுன்னா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போறோம், நாளைக்கு இல்லைன்னா நாலு கழிச்சு போறோம், நாலு கழிச்சு இல்லைன்னா அடுத்த மாசம் மார்ச் இருக்கு, மார்ச் இல்லைன்னா ஏப்ரல் இருக்கு, ஏப்ரல் இல்லைன்னா மே இருக்கு, மே இல்லைன்னா ஜூன் இருக்கு, ஜூலை இருக்கு, ஆகஸ்ட் இருக்கு, அப்புறம் 2012 இருக்கு. இதனால நம்ம ஃபீல் பண்ணலாமா? ஒன்னும் ஆகக்கூடாதுடா. ஒன்னும் யாரும் ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகேடா. அப்புறம் நீ சமைச்சு சாப்பிட்டு சொல்லி இருந்தானா நான் வந்து சமைச்சு கொடுத்துட்டு வந்திருப்பேன்ல. சமைக்கணும்னா சொல்லு, உடனே வந்து செஞ்சு கொடுத்துட்டு வர. அதங்காட்டி எனக்கு என்ன புடுங்குற வேலைக்கு இல்ல, அதங்காட்டி எனக்கு பெரிய வேலையே கிடையாதுங்க. உனக்காக இந்த உயிர்னா நீ என்ன சொன்னாலும் இந்த உயிர் கேட்கும். யார் என்ன புகழ்ந்து பேசுறது? புகழ்ச்சி எனக்கு புரியாதுன்னு சொல்றா. புகழ்ச்சி ஐ டோன்ட் லைக். பெருமைக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க? டிக்ஷனரி. டிக்ஷனரியா? புகழ்ச்சி எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லு. யாரு பேசுறது? ஐயோ வாய்ஸ் சூப்பரா இருக்கு. இந்த வாய்ஸ வந்து மெயின்டைன் பண்ண நீ வந்து நல்லவன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ நல்லவன் தான். ஆனா வந்து ஒரு சில இதுல வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, போன் பண்ணா நீ அட்டன் பண்ண மாட்டேன். அதான் ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. அதாவது நம்மளை விட அதை கொஞ்சம் பெரிய விஷயமா நீ நினைச்சுக்கிட்டு பேசுறதுனாலதான் நம்மளுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்ப நம்மளோட அது முக்கியமா? அது முக்கியம்தான், வேணா நான் இல்லைன்னு சொல்லல. நம்மளை விட அது முக்கியம்தான். இருந்தாலும் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் பேசு அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அட்டன் பண்ணாம அப்படியே இருந்தானா அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கியா, ரொம்ப டென்ஷனா வர மாதிரி இருக்கு. இருந்தாலும் நீ பண்றது நியாயம்தான். ஒரு மனுஷனை மதிக்கிறியே, ஒரு மனுஷிய வந்து நீ அந்த அளவுக்கு நேசிக்கிற அப்படின்னா ஐ ப்ரொனவுன்ஸ் யூ. என்ன ஆனா இப்படிங்கிறதுக்குள்ள நீ வந்து அவ்வளவு மதிப்பு வச்சிருக்க பத்தியா லேடிஸ்னால, அத நினைச்சு நான் தெரிஞ்சு எனக்கு தேவை கிடையாதுயா. அதுதான் வாழ்க்கைன்னா அந்த வாழ்க்கையே எனக்கு தேவையில்லன்னு எமன்ட்டு சொல்லிவிடுவேன். ஆனா நேற்றுக்கு வந்து என்கிட்ட 1 மணிக்கு எமன் கேட்கும் போது என்ன தெரியுமா சொன்னேன்? நான் வந்து வாழணும் அப்படின்னா. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? எதுக்காக வாழணும் அப்படின்னா. நான் அதுக்கு என்ன தெரியுமா சொன்னேன்? மைக்கேலுக்காக வாழணும்டா அப்படின்னா. எதுக்கு மைக்கேலுக்காக வாழணும்டா அப்படின்னா? அதுக்குன்னா ரீசன் இருக்குடா அப்படின்னா. அப்ப உனக்காக நீ வாழ மாட்டியா அப்படின்னா. எனக்காக நான் வாழவே மாட்டேன். எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் லைஃப், ஐ டோன்ட் வாண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படின்னு சொன்னேன். ஆனா வந்து இப்ப என்ன சொல்றேன், அதனால நான் தனியா இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண வேணும்னா அவனுக்கே பொண்ணு பண்ணி கேள்றா. என்ன சாரிடா ஒண்ணு நான் ஏன்ட்டேன் சொல்லக்கூடாது, தப்புதான் அது. நீ வேணா வந்து போன் பண்ணி கேட்டுக்க என்ன பண்ணனா அப்படிங்கறத கேட்டுக்கலாம். ஒன்னும் நோ ப்ராப்ளம், டோன்ட் கேர். சரி ரொம்ப அரிக்குது வந்து தெரிஞ்சு விட. நீ சாப்பிட்டியா? இல்ல அதனாலதான் அரிக்குதா? சாப்பிடலையா? சரி ஓகே. நான் சங்கீதா ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணி நேரா ரூம் அட்ரஸ் மட்டும் நீ எனக்கு மெசேஜ் பண்ண, நான் உனக்கு ரூம் அட்ரஸுக்கே உனக்கு பார்சல் சாப்பாடு உனக்கு அனுப்பி விடுறேன். ஒன்னும் வச்சு தேய்க்கிறவன் என்ன பேசலே ஒரு மாதிரியே பேசுறேன். இல்ல இல்ல அது வந்து ஸ்டைல்மா. ரஜினிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அல்டிமேட்டுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கலாம், விஜய்க்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அது ரமேஷுக்கு ஒரு ஸ்டைலு. ஆமா ரமேஷுக்கு தான் ஒரு ஸ்டைல் தனி கெத்து இருக்கணும்யா. அது வந்து அந்த கெத்து எப்ப வரணும்னா அவன் எப்ப வரவழைக்கிறானோ அப்பதான். சும்மா சிரிச்சேன். இல்ல நான் வந்து என்ன சொல்றேன்னா, கிராமத்துல இருக்கிறவனா அதிகமா பேசக்கூடாது. சிட்டியில கிண்டில நான் இருக்கிறேன், நான் அதிகமா பேசலாம். அது கிராமத்துல இருக்கணும்னா மூடிட்டு கேட்டுட்டுதான் இருக்கணும். இல்ல எனக்கு பால்னா பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் பால். கொஞ்சம் விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறா. சும்மா வாய்க்குள்ளே முனைகிட்டு இருக்க கூடாது. அப்படியே சும்மா அப்படியே திருளா அப்படியே எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்கணும். சொல்லு. சரி நைட்டு வந்தா உங்க ரூம்ல சாப்பிடலாமா?
பால் தான் பிடிக்காது, சாப்பாடு பிடிக்கும்னு சொன்னா இல்லையா? செவ்வா நீ பண்ணி செஞ்சு சாப்பிட்டுருலாம். வரலாம்ல, நாம தனியா தான் இருக்கேன் ரூம்ல. வரலாம், உண்மையாதான். அதனால நான் வந்தேன்னு வச்சுக்கேன், சாப்பாடு போடுவீங்களா? கண்டிப்பா போடுறோம். கண்டிப்பா போடுவீங்க. இது போதும்டா சாப்பிட்டது, நான் நைட்டு சாப்பிட மாட்டேன்டா. நீ போடுவோன்னு சொன்னதே என் மனசு அப்படியே, என் வயிறு அப்படியே நிறைஞ்சிருச்சு. இந்த 2 நாளைக்கு நான் சாப்பிட தேவையில்ல. நீ போடுவோன்னு சொன்ன பத்தியா, அந்த ஒரு வார்த்தை எனக்கு 2 நாள் சாப்பாடு நிறைஞ்சது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் 2 நாளைக்கு சாப்பிட மாட்டேன். நீ அந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். நீ வந்தா நான் போடுவேன்டா அப்படின்னு சொன்ன பத்தியா, இப்ப அங்க வந்து நீ போடலனாலும் பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிற வந்த அப்படின்னு துரத்திட்டாலும் ஐ டோன்ட் ஃபீல். ஆனா வந்து நான் வந்தா நான் போடுவேன்டா சாப்பாடு அப்படின்னு சொன்ன பத்தியா, அங்கதான் நீ இதயத்துல குடியிருக்கிற. இங்க குடியிருக்க, தாம்பரத்துல நீ குடியிருக்கிற, இன்னும் சொல்லவே சொல்லாத. ரமேஷ் இதயத்துல குடியிருக்கிற அப்படின்னு சொல்லு. நீ இங்க ரெண்ட் கொடுக்கணும்னு தேவையில்ல, ஈபி பில்லு கொடுக்கணும்னு தேவையில்ல, கரண்ட் பில்லு வச்சுக்க, ஈபி எல்லாம் ஒண்ணு தானே. சரி, தண்ணி காசு கொடுக்கணும் தேவையில்ல, முறவாசல் கூட கொடுக்கணும் தேவையில்ல. இந்த இதயம் வந்து அப்படியே எப்போதுமே அப்படியே சுத்தமா இருக்கும். யாரு வேணாலும் குடியிருக்கலாம், ஆனா குடியிருந்தா நல்லதா, நல்லவங்களுக்கு தான் இங்க குடியிருக்கிறது கோயில். இது கோயில். அந்த சக்தி என்ன பண்ணணும்னா, அந்த வாசப்படியில மிதிக்கிறப்ப நல்லவங்களை மட்டும்தான் உள்ள விடணும். நல்லவங்கன்னா நான் அயோக்கியம்னா உள்ள விடாதுன்னு சொல்லல, அதுக்குன்னு ஒரு சக்தி, அந்த சக்திக்கு மீறி போனவங்கன்னா உள்ள விடாது. அப்படிங்கிறப்ப அதுனா அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, எல்லாத்தையும் குடி வைக்கும். எல்லாத்தையும் குடி வைக்கும் இந்த மனசு. இந்த இதயம் வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் குடி வைக்கும். அந்த குடி வச்சதுன்னு வச்சுக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும். சரி ஓகே, இவங்க வந்து இங்க குடியிருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோனேன், குடியிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரு வேணாலும் இங்க குடியிருக்காங்க. இவனா ஓப்பன், எப்போதும் நீ கதவை தட்டுன்னு கூட தர கோசா என்ன இருக்காது, அது எப்போதுமே ஓப்பனா தான் இருக்கும். அந்த ஓப்பனா இருக்கிறப்ப நீ வந்து அங்க உட்காந்துக்க வேண்டியதான். ஒண்ணு இங்க உட்கார்ந்ததுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீ கேட்கலாம். எந்த பெனிஃபிட்டும் இல்லை நண்பா, என்னால முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ அதான் செய்யலாம். இதுக்காக நான் வந்து இந்த வானத்தை வாங்கி தருவேன், நிலாவை நான் பிடிச்சி கைக்கு தருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது உண்மைதானே? அதாவது நீ இதயத்துல குடியிருக்கலாம் அப்படின்னா, இதனால எனக்கு என்ன, உன் இதயத்துல குடியிருக்கிறதுக்கு எனக்கு என்னடா பெனிஃபிட்னு நீ கேட்கலாம். இதுக்காக நான் கேட்டதெல்லாம் நிலாவை எனக்கு வாங்கி தர முடியுமா, சூரியனை வாங்கி தர முடியுமா, இதெல்லாம் வாங்கி தர முடியாது. ஏதோ என்னால முடிஞ்சது, இந்த ஏழைக்கு என்ன முடியுதோ அதை என்னால முடிஞ்சது, என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணலாம். இது இல்லாத விட்டு அதை வாங்கி கூட நிலாவை எனக்கு பிடிச்சி கொடுன்னா அது இட்ஸ் நாட் இம்பாசிபிள். ஆனா அதனால பாசிபிளே கிடையாது. நிலாவனா பிடிச்சி கொடுக்க முடியும்னா அதெல்லாம் முடியாது, நடக்காத காரியம். அதெல்லாம் பேச்சு வேணா பேசலாம், அவன் பேசணும்னா பேசிக்கிட்டே இருப்பான், அது நம்மளுக்கு அது சுத்தப்படாது. அதெல்லாம் நான் சொல்லல, ஏதோ என்னால முடிஞ்சது என்ன பண்ண முடியும், இதை பண்ண முடியும்டா ரமேஷாலன்னா கண்டிப்பா அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆளா உனக்கு நிற்பான். உனக்கு என்ன ப்ராப்ளம், ரமேஷால இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டான்னா ரமேஷ் அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆளா நிற்பான். அப்படி ரமேஷ் வந்து அங்க ஃபர்ஸ்ட் ஆளா இல்லைன்னு வச்சுக்கேன், செருப்பு கழட்டி அடி. ஏன்டா கம்யூனிட்டி நான் உன்னோட இப்படி நெருக்கமா இருந்தானே, ஏன்டா ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிக்கல அப்படின்னா செருப்பு கழட்டி அடி. நான் அப்படியே வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன். என்ன ஃபர்ஸ்ட் ஆளா நிக்கணும்டா என்ன, நீ என்ன சொல்ற? ஏய் ஹலோ ஹலோ சொல்றா, என்ன நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேற? நான் பாட்டு என்னமோ பைத்தியக்காரன் பேசிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கியா? சரி ரைட்டு, சாப்பாடு செஞ்சா என்னோட பேசக்கூடாதா? சாப்பாடு என்ன பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லு, நான் அப்பயும் வைக்க மாட்டா. நீ நீ வேணா வாய் சொல்லலாம், வாய் போய் சொல்லலாம், ஆனா மனசு போய் சொல்லாது, அது எனக்கு தெரியும். சரிடா, பேலன்ஸ் அதிகமா இருக்கா? பேலன்ஸ் அதிகமா இருக்கு. என்ன நீ பேசிட்டு இருக்கிற? பேலன்ஸ் எல்லாம் ஒரு முக்கிய மேட்டரே கிடையாது. அதாவது இன்னைக்கு இந்த அன்பு விட்டுட்டோம்னா நாளைக்கு அந்த அன்பு வருமானு தான் நான் யோசிக்கிறேன். வந்து இன்னைக்கு இந்த பணம் முடிஞ்சுன்னா நாளைக்கு சம்பாதிக்க முடியுமான்னு நான் யோசிக்கல. நீ அதை அங்கதான் மைனஸ் பண்ற, நீங்க அங்க நான் பிளஸ் பண்றேன், நீ மைனஸ் பண்ற. ஈஸியா பணம் அதிகமா இருக்கான்னு நீ கேக்குற, பணம் முக்கியம் கிடையாதுன்னு நான் வந்து அன்பை தான் எதிர்பார்க்கிறேன். பிரபாகரன் சேர்ந்து ஒரு
அன்பு இருந்து இந்த அன்பு வந்து எனக்கு மனசுல புடியிருந்தேன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். நீ சமைக்கிறல்ல, சமைச்சிட்டு நீட்டா படுத்து அப்படியே பிரிஸ்கா வச்சு நாளைக்கு போறோம். எங்க போறோம்? சென்டருக்கு போறோம். நம்ம 5 பேர்த்த தவிர்த்து எவனுமே ஜாவால பிரில்லியண்டா இருக்கவே கூடாதுன்னா. அதான் என்னுடைய ஜாவா பில்டர்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்தியாவில 20 பேர் தான் பிஹெச்டி பண்ணிருக்கான். 2012 25 பேரு பிஹெச்டி பண்ணதுதான். அந்த 5 பேர் தான் டாப்பு அப்படின்னு நியூஸ்ல வரணும். அந்த 25 அந்த 5 பேர் யாரு அப்படின்னா டிசி தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வரணும். போய் உட்கார்ந்துருக்கான். நம்ம என்ன பண்றோம்? அதே ஜாலியா போன சிஎம்சிக்கு அந்த கம்பெனி வேணாம்னு சொல்லி அவன் ஒரு கம்பெனில தான் ப்ராஜெக்ட் பண்றான். நம்ம ஒரு கம்பெனில டைட்டில் வாங்கி இன்னொரு கம்பெனில ப்ராஜெக்ட் பண்றோம். அப்ப நம்ம குரூப் எவ்வளவு பெரிய குரூப்னு நீ உனக்கு இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். என்ன ஒரு கம்பெனில டைட்டில் வாங்கி இன்னொரு கம்பெனில செய்யணும்னா நம்ம பெரிய ஆள் தானே. டெவலப் பண்றதா முக்கியம். இல்ல கண்டிப்பா என்பிஆர் அப்படின்னா என்பிஆர்டிங்கிறது ஒரு இது. மைக்கேல் எம்ங்கிறது மைக்கேல், டிங்கிறது பிரபாகரன் பிரசாத், ஆருங்கிறது ரமேஷ், டிங்கிறது திவாகர். எம்பிஆர்டி சாஃப்ட்வேருக்கு கிரியேட் பண்ணுங்கிறேன். அந்த எம்பிஆர்டி சாஃப்ட்வேர் வந்து மைக்ரோசாஃப்ட பீட் பண்ணிடணும். நீ என்ன சொல்ற? பீட் பண்ணுங்கிறியா பண்ணாதுங்கிறியா? பண்ணணும் பண்ணணும் பண்ணுங்கிறனா இருக்கக்கூடாது. பண்ணணும் பண்ண வைக்கணும். அப்படி பண்ணலன்னு வச்சுக்கேன். டெய்லியும் சிஎம் நியூஸ்ல வராரு, பேப்பர்ல வராரு. ஏன் நம்ம பேர் வர மாட்டேது? வீச சொல்லு. நம்ம சாதனை பண்ணல, அதனால நம்ம பேர் வர முடியுது. நம்ம இனிமேல் நாளையில இருந்து சாதனை பண்றோம். சாதனை பண்றோம். சாதனை பண்றதுனால நம்ம பேர் நியூஸ்லயும் வரும், பேப்பர்லயும் வரும். உங்க ஊருக்கு நீ போனன்னு வச்சுக்க, ஐயோ பிரபாகரியா, ஐயா நீங்க நியூஸ்ல வந்தானயா பிரபாகரியா, அவன் வராயா அப்படிங்கணும். எனக்கு அந்த பெருமை வேணாம். பிரபாகருக்கு வருதா, உன் பேரு ஏற்கனவே பெரிய பிரபலமாயிடுச்சு. அது வந்து டெரரிஸ்ட்ல ஆயிடுச்சு. நான் இப்ப சொல்றது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. சாதனையில வருது, சாஃப்ட்வேர்ல. சரி ரைட்டு. அங்கதான் நீ நிக்கிற, சரி உட்கார்ந்துருக்கிய. அது எனக்கு தெரியல, இங்க இருந்து பார்க்க முடியல என்னால, அதனால என்ன தப்பா நினைச்சுக்காத. நீ உட்கார்ந்துருக்கே நிக்கிறிய, அங்கதான் நீ உட்கார்ந்துருக்க. பிரபாகர் வந்து அங்க சாஃப்ட்வேர்ல வராயா அப்படின்னு ஊர் அப்படியே ஒண்ணும் இல்ல. இவ்வளவு தூரம் ஸ்பெக்ட்ரம் ஊழல் பண்ணிருக்காரு ராஜா. இப்ப ஊருக்கு போனா அமோக வரவேற்பாயா அவன். அதை பத்தி நம்ம கவலை இல்ல. நெட்வொர்க்னா கிராஸ் ஆகாதா செய்யும். கிராஸ் ஆகாத நெட்வொர்க் எங்க இருக்கு? இல்ல அதை பத்தி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நாளைக்கு திருவாரூர் ஊருக்கு போயிட்டா மேல தளத்தோட வச்சு சாஃப்ட்வேர் அன்னைக்கு பேப்பர்ல வந்தானே அமௌண்ட் வரவேற்பு இருந்ததுன்னா அது வந்து ரமேஷோட படிச்சு, ரமேஷோட படிச்சாயா, எல்லாம் ஒன்னா படிச்சாலும் ஐயா. அவன் பிரபாகர் நல்லா இருக்கான், ரமேஷ் அழிஞ்சுக்கிட்டான். அதைத்தான் எனக்கு வேணும். எப்படி? பிரபாகர் நல்லா இருக்கான், ரமேஷ் அழிஞ்சு போயிட்டான். இதுதான் எனக்கு வேணும். எப்படி? யோ யோ பிரபாகரே சொல்றா, பிரபாகர் நல்லா இருக்கா, ரமேஷ் அழிஞ்சு போயிட்டான். கதை நல்லா இருக்கா இல்லையா? நீ சொல்லு. யோ சொல்லியா? புரியல. இன்னொரு டைம் கேக்குறா. இன்னொரு டைம் கேக்குறியா? பிரபாகரன் நல்லா இருக்கான், ரமேஷ் அழிஞ்சு போயிட்டான். இன்னொரு டைம்
இன்னொரு தடவை கேக்குறது, ஐயோ நான் அழிஞ்சு போறது உனக்கு ஆசையா இருக்குன்னா கண்டிப்பா நான் அழிஞ்சு போறேன், எனக்கு வேணாம், அந்த லைஃபே எனக்கு வேணாம் தான் நான் சொல்ல வரேன். நான் அழிஞ்சு போறது உனக்கு சந்தோஷம்னா நான் அழிஞ்சு போறேங்கிறேன். உனக்கு அது பிடிக்குதுன்னா நான் அதை செய்யறதுக்கு ரெடி. ஏன்னா உனக்காகவே நான் இருக்கும்போது உனக்காக நான் செஞ்சான்னா நான் என்ன சொல்றேன், லவ்வருக்காக உயிர விடுறான் அவன் முட்டா பையன், ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிர விடுவான் அவன் தான் நல்லவன். நான் அவன் ஃப்ரெண்டுயா, உனக்காக நான் உயிர விடுறேயா. செத்து போ. சரி இப்பயே நீ பாய்ச்சனை வாங்கி உன் கையால என் வாயில ஊத்தணும், அப்பதான் நான் நானா ஊத்த மாட்டேன், நீ தான் என் வாயில ஊத்து, நான் செத்து போறேன்னா இல்லையான்னு பாரு. நீ தான் என் வாயால வாங்கி ஊத்து, நான் பணம் தரேன், நீ பாய்ச்சன் வாங்கிட்டு வா, என் வாயில நீ ஊத்து, நான் உன் ரூம்ல உன் மடியில சாவுடைய, அதான் எனக்கு ஆசை. ஐயோ இந்தியில அனாதே சத்து கிடக்குது, நான் விரும்பல, உன் மடியில சாகணும். உன் மடி வந்து எனக்கு சொர்க்கம் மாதிரி. சந்தோஷமா சொல்றேன், உன் மடி எனக்கு சொர்க்கம் மாதிரி. ஏன்னா நீ பாய்ச்சனை வாங்கி என் உயிரில என் வாயில ஊத்து, உன் மடியில சாஞ்சு நான் உயிரை விடுறேன். அப்பதான் நான் வந்து சாந்தமாகும்னு சொல்லுவாங்களா, நான் இப்பதான் சாந்தமாகும். நீ என்ன சாந்தமா இல்ல நான் அங்க வரட்டுமா, இல்ல நீ இங்க வந்து பாய்ச்சல் வாங்கிட்டு வரியா, உன் மடியில உட்காந்து வச்சு நான் வாயில ஊத்து நான் சுத்து போறேன். சொல்லு பிரபாகர், பிரபாகரன், பிரபாகரன், பிரபாகரன் நந்தா, நான் நாளைக்கு சென்டருக்கு வரேன், பாய்ச்சன் வாங்கிட்டு வா, சென்டர்லயே உட்கார வச்சு என் வாயில ஊத்து, உன் மடியில உட்கார வச்சு செத்து போறேன். ஏன் மடியில யாராச்சும் ஒரு மடியில, உங்க 5-8 மடியில யாராச்சும் ஒரு மடியில உட்காந்து நான் செத்து போறேன். ஏதோ கிராஸ் அடிக்கடி கிராஸ் ஆகிட்டே இருக்கு. பாத்ரூம் வேணுமான்னு கேக்குறான். டேய் நீ என்ன வேணாலும் ஊத்துறா, நீ ஊத்துனா அது எனக்கு தேன் மாதிரி. சரி சரி, நீ என்ன ஊத்துனாலும் அது எனக்கு தேன் மாதிரி, நான் சாப்பிட்டுட்டு அப்படியே உறங்கிடுவேன். ஆனா எனக்கு அது உறக்கம், உனக்கு அது எனக்கு அது தேன், உனக்கு அது பாய்ச்சல். சரி புரியுதா? அது ஃபீல் பண்ணாதா, நீ எனக்காக இருக்கே, நான் உனக்காக இருக்கிறேன். என்ன ஹலோ சொல்றா, ஆமாவா இல்லையா? ஆமா, இன்ன வரையும் அப்படித்தானே இருக்கிறேன். இல்ல இன்ன வரையும் ஏதாச்சும் குறை இருக்குறான்னு சொல்லு. மக்களை வந்து மொபைலே நான் யூஸ் பண்ணல, தூக்கி போட்டு உடச்சி போடுறேன். இல்லடா நீ பேசுறதான் இப்படி, ஆனா எங்கள்கிட்ட ஒரு மாதிரியா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லு. இந்த மொபைலே நான் யூஸ் பண்ணல, மொபைலை தூக்கி போட்டு உடச்சி போடுறேன். எனக்கு அந்த மொபைலே வேணாம், இனிமேல் நான் எதுவும் பேசல. I don't like to speak to any person. Actually, whatever it is, I don't care. But I do your way. இருக்கேன், தனியாக தான் இருக்கேன். செக் பண்ணி பார்க்கணும்னா கூகுளில் போட்டு மேப்பில் போட்டு கிண்டியில் ரமேஷ் எங்கே இருக்கான்னு பாரு. நான் ரூமில் போகிற டிவிக்கு முன்னாடி தான் அது 0 வேல்யூம் வச்சுட்டு பார்த்துட்டே பார்க்குறேன். என்ன சேனல் பார்க்குறேன்? என்ன சேனல் பார்த்துருக்கேன்? இப்போ வந்து சன் டிவியில் இருக்கு, என்னமோ ஊமை படம் வருது, அது சவுண்டு நான் வைக்கல, ஒன்னோட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ தான் எனக்கு முக்கியம், டிவி முக்கியமா? உன்னோட பேசிட்டு இருக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஃபேனை கூட ஆஃப் பண்ணிட்டேன். இதா பண்ணிட்டேன், ஃபேனை கூட ஆஃப் பண்ணிட்டேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பேசணும், அதான் எனக்கு பிடிக்கும். ஐயோ யோ 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 எங்க அண்ணன் வராரு வரல, நான் உனக்கு அப்புறம் பேசுறேன். சரி ஓகே, கொஞ்சம் கோச்சுக்காம வையே, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே.